கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஆர்சிபி பிளேயிங் 11ல யாருக்கு இடம் கிடைக்கணும்? நிறைய பேர் கேட்டிருந்த கேள்வி. டிம் டேவிட் ஆடணுமா? அவருக்கு பதிலாக ஏன் ஜேக்கப் பெத்தல் ஆடக்கூடாது? ஸோ குறிப்பா பிளேயிங் 11 எப்படித்தான் முடியும், ஆர்சிபியோட முடிவு என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட்டா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்சிபியோட டீமை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை பக்காவாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே ஆப்ஷன் பெருசாக போன மாதிரி தெரியல. ஆனால் செகண்ட் டே ஆஃப் ஆப்ஷனில் செம்மையான பிளேயர்ஸ் எல்லாம் ஒரு டீசெண்டான அமௌண்ட்டில் வாங்கி உள்ள போட்டிருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். ஸோ அதில் வாங்கின தரமான பிளேயர் அப்படின்னு சொன்னோம்னா ஜேக்கப் பெத்தல். நல்ல ஒரு யங்ஸ்டர், அவர் அப்படியே ஓரம் வைப்போம். ஸோ அதுக்கப்புறம் டிம் டேவிட். ஏன்பா மில்லர் எல்லாம் வந்துட்டு ஒரு 1.5 கோடி அந்த ரேஞ்சுக்கு கிடைக்கும் போது நீங்கள் வாங்கியிருக்கலாமலன்னு கேட்டப்போ, அவங்களையெல்லாம் விட்டுட்டு போய் எதுக்கு சிங்கப்பூர் மாமா வாங்கினீங்கன்னு கேட்டப்போ, எங்களுக்கு ஃபினிஷிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆள் வேணும்னு கேட்டாங்க. இப்போ ஆர்சிபி ஃபேன்ஸோடைய மைண்ட் செட் என்னவா இருக்கு அப்படின்னா, ஜேக்கப் பெத்தல் ஆடியே ஆகணும் அப்படிங்கிற விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபாரினர்ஸ் யாரெல்லாம் ஆடுவாங்க அப்படிங்கிறத பார்த்தலாம். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஹேசல்வுட் 100% ஆடுவாருங்க. அண்ட் லியாம் லிவிங்ஸ்டன் கண்டிப்பாக ஆடுவார். அண்ட் ஃபில் சால்ட் ஆடியே ஆவார். இந்த 3 பேரை நீங்கள் கண்டிப்பாக சாக்ரிஃபைஸ் பண்ணவே முடியாது. 3 பேருமே ரொம்ப முக்கியம். ஸோ மேலே வந்துட்டு ஃபயரியான பேட்டிங் கொடுக்கணும் அப்படின்னா ஃபில் சால்ட் ஆடியே ஆவாருங்க. ஸோ கண்டிப்பாக அவர் ஆடக்கூடிய 14 மேட்ச்சில் 7லேருந்து 8 மேட்ச் செமையாக ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டு தான் அவுட் ஆவாருங்கிறது மாற்றம் கிடையாது. ஸோ அதை தாண்டி லியாம் லிவிங்ஸ்டன் மிடில் ஆர்டர்ல மிகப்பெரிய தூணா இருக்க போறாரு. அண்ட் ஃபைனலா பவுலிங் யூனிட்ல ஹேசல்வுட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா அவருக்கு பதிலாக ஒரு மிகப்பெரிய ஆளெல்லாம் வந்து பவுலிங் போடவே முடியாது. ஸோ அவர் ஒருத்தர் தான் அந்த இடத்துல இருக்காருன்னு சொல்லி ஆகணும். எஸ், கண்டிப்பா வந்துட்டு ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருந்தாலுமே ஸோ அவருக்கு தான் முன்னுரிமை, ஹேசல்வுட் தான் வர போறாரு. ஸோ இந்த சமயத்துல இருக்கிறத ஒரே ஒரு பொசிஷன், அதை வந்துட்டு மிடில் ஆர்டர் அண்ட் ஃபினிஷிங் டிபார்ட்மெண்ட் ரெண்டாவும் வச்சுக்கலாம். ஸோ அந்த இடத்துல போட்டி போட போறது என்னமோ 2 பேருங்க, 2 முக்கியமான பேர். ஒன்னு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் டிம் டேவிட். பல மேட்ச் வந்துட்டு ஃபினிஷிங் டிபார்ட்மெண்ட்ல விளையாண்டுருக்காரு மும்பை இந்தியன்ஸ்க்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் பண்ணியும் கொடுத்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இமாலய சிக்ஸர்கள்லாம் அடிக்கக்கூடிய ஆள் தான். 2 வருஷத்துக்கு முன்னாடி வேற லெவல் பேசினாங்க. ஆனால் இன்னைக்கு அவருடைய ஃபார்ம் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு பக்கம் இளம் ரத்தம், இன்எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன் அப்படின்னா கூட தான் யாரு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ரீசெண்ட் டைம் டெஸ்ட்ல ஒரு 96 பார்த்தோம். எல்லா ஃபார்மேட்லயுமே ஆடுறாரு. அண்ட் இங்கிலாந்து கிளியரான ஒரு ரோலை கொடுத்துட்டாங்க. தம்பி நீ மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். எங்களுக்கு இயான் மார்கன் சொல்லிட்டு ஒரு பிளேயர் இருந்தாரு. அவர் எந்த இடத்துல என்ன வேலை பண்ணாரோ கிளியர் கட்டா நீ அதை தான் பண்ணி ஆகணும், வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ உன்னை போய் ஓப்பனிங்லயோ ஸோ மற்ற பக்கமெல்லாம் போட்டு குழப்ப மாட்டோம். ஸோ மிடில் ஆர்டர் நீ 4லேருந்து 6க்குள்ள எப்போ வேணாலும் வந்து ஆடிக்கோ அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜேக்கப் பெத்தல் பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்ஸ்மேனாக வளம் வந்துட்டு இருக்காருங்க. ரீசெண்ட் டைம்ல இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸை விரல் விட்டு எண்ணும்போது இங்கிலாந்துல இவர் ஒருத்தர் தான் கண்ணு முன்னாடி நிற்கிறாரு. அட் த சேம் டைம் சோசியல் மீடியாவில் ஃபேன்ஸுடைய ஆதிக்கமும் இருந்துட்டு இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல மெச்சூரிட்டி, ஓவரா சீன் போடாம கத்தாம சின்ன பையனை எப்படி இருக்கணுமோ ஸோ அந்த மாதிரி ஆடிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ ஃபைனலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2 பேருமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேட்ஸ்மேன் சொல்லலாம். அவர் மிடில் ஆர்டர் மட்டுமே, இவர் ஃபினிஷிங் டிபார்ட்மெண்ட். அதாவது அவர் 2-3 பால் தட்டி ஆடிட்டு ஸோ அதுக்கப்புறம் சிங்கிள் அடிக்க பார்ப்பாரு. ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட்டாவே வீச பார்ப்பாரு. ஸோ இவர் எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன், அவர் வந்துட்டு இன்எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிட்டு போயிடலாம். ஸோ ஃபேன்ஸ் கிட்ட நான் உங்ககிட்ட கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க அப்படின்னா ஓப்பனா ஜேக்கப் பெத்தல் தான் சொல்லுவீங்க, மாற்றமே கிடையாது. ஆனா ஆர்சிபி மேனேஜ்மெண்டோட முடிவு என்ன அப்படின்னா ஆல்மோஸ்ட் அவங்க அறிவிச்சிட்டாங்க டிம் டேவிட் தான் அந்த ஃபினிஷிங் ரோல் பண்ண போறான்னு சொல்லிட்டு. காலங்காலமா டிகே இருந்த பொசிஷன்ல ஸோ இப்போ லியாம் லிவிங்ஸ்டன் அண்ட் டிம் டேவிட் இவங்க 2 பேரும் தான் ஃபினிஷ் பண்ணி ஆகணும். இடையில ஒரு ஜிதேஷ் சர்மா இந்த மாதிரியான பேட்ஸ்மேனோட சப்போர்ட் இருக்கும். அவங்க அவுட் ஆனாலும் தட்டி ஒரு சிங்கிள் ரொட்டேட் பண்றதுக்கு அப்பப்போ 4-6 அடிக்கக்கூடியது ஒரு குர்னால் மாடியா மாதிரியான பேட்ஸ்மேன்ஸும் இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்துல 2 அதிரடி ஹிட்டர்ஸ் இருக்க போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிம் டேவிட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அவர் தான் ஆட போறாரு. இருந்தாலும் 3 மேட்ச் 4 மேட்ச் சரியா ஆடல அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு யங்ஸ்டர் ஜேக்கப் பெத்தலுக்கு வாய்ப்பே கிடைக்க போகுதுங்கிறது தான் என்னுடைய ப்ரெடிக்ஷன். கண்டிப்பா டிம் டேவிட் ஆட போறாரு. ஸோ நிறைய சோர்ஸும் அதான் சொல்லிட்டாங்க. மேக்ஸிமம் எக்ஸ்போர்ட்ஸ் எடுக்கக்கூடிய எல்லா லெவன்லையுமே அவர் தாங்க இருந்தாரு. பட் இருந்தாலும் ஃபார்ம் அப்படிங்கிறத நான் சொன்னேன் இல்லையா, ஸோ இப்போதைக்கு அவர் ஃபார்ம்ல இல்லை. ஸோ சேம் ஐபிஎல் டைம்லயும் இருந்தார் அப்படின்னா வேற வழியே இல்லை, அவரை உட்கார வச்சுட்டு ஸ்டேட்டாவே ஜேக்கப் பெத்தல் ஒரு யங்ஸ்டரை க்ரூம் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஆர்சிபி என்ன முடிவெடுக்க போறாங்கிறத பார்த்தலாம். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்த கேள்வி இதுதான். ஸோ இதுக்கு ஒரு முடிவே இல்லாம தான் நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். ஸோ ஸ்வரா டிம் டேவிட்னு சொல்ல முடியாது, இந்த பக்கம் ஜேக்கப் பெத்தல்னு சொல்ல முடியாது. ஸோ டிம் டேவிட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா 11ல ஆடி ஆகுங்கிற மைண்ட் செட்ல இருந்தாலும் அவருடைய ஃபார்மை பொறுத்து தான் அவர் இன்னா அவுட்டான்னு சொல்ல முடியும். ஸோ ஃபைனலா இந்த சாய்ஸையும் நான் உங்ககிட்டயே விடுறேன். உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் 90% ஜேக்கப் பெத்தல் தான் சொல்ல போறீங்க. பட் இருந்தாலும் டிம் டேவிட் ஆடுவாரா? ஸோ கண்டிப்பா உங்களுக்கு அவரை பிடிக்குமா? ஸோ கண்டிப்பா ஆடி ஆகணுமா அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாராளமா கமெண்ட்ல சொல்லலாம். அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.